ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி மறுபடியும் நான் ஷூட்டிங் வந்து போக போகிறேன். அதை பற்றின சில அப்டேட்ஸுமே இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சான்னு நேற்று நிறைய பேர் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. காய்ச்சல் வந்து இல்லை, பட் பாடி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்றைக்கி எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவேன். ஆனால் இன்றைக்கி நான் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிக்கலன்னு சொல்கிறத விட காலையில் 4:30 மணிக்கு தான் நான் தூங்கவே போனேன். அவ்வளோ பாடி பெயினாக வந்து இருந்துச்சு. காலையில் இன்றைக்கி எந்திரிச்சதே 9 மணிக்கு தான் வந்து எந்திரிச்சேன். காலையில் அவர் பசங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து எழுப்புனார். தங்கம் எந்திரி, அவனுக்கு டிஃபன் வாங்கி வச்சுருக்கேன், குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அக்கா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, ஏன் டெய்லி தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தலைக்கு குளிக்கல அப்படின்னா என்னால் நார்மலாக இருக்க முடியாது. எனக்கு அதுவே ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் நான் சிக்காக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாகவே தோணும். அதனால தான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். பட் ஃபீவர் வந்து எனக்கு சுத்தமாக வந்து கிடையாது. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் 9 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு. ஷூட்டிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் ஷூட் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் வந்து பண்ணாங்க. ஏன் இவ்வளோ நாள் ஷூட்டிங் போகாமல் இப்போ திடீர்னு ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அங்கேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 டே ஷூட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தங்கம் வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதை தாண்டி உனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீ பசங்களுக்காகவோ எனக்காகவோ எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. பசங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க, நான் அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிக்கிறேன், நானுமே ஆஃபீஸ் போய்ப்பேன். அதனால் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து தான் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கான அப்டேட் சீக்கிரமாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட காம்பினேஷனில் வர மாதிரியான ஒரு சீன் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷூட் இருக்குது இன்றைக்கின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நைட்டு 10:30 வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வந்து கொடுக்கல. நானாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன். சார் காஸ்ட்யூம் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது தான் ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி நாளைக்கு வந்து 4 PM வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி முடித்தேன். தங்கம் நான் நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும், நாளைக்கு எப்போ இந்த டைம் திரும்ப வரும், ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்பாடான்னு வீட்டில் வந்து எப்போ படுப்பேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங் வந்து போகிறேன்ல, அதனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் வந்து இருக்குது. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தாச்சு, திடீர்னு இத்தனை பேரை நான் பார்க்க போகிறேன், எப்படி அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலுமே இப்போ நான் போகிறது முக்கியமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, வாய்ப்பு வந்து நிஜமாவே எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக விஷயம். இன்னொரு விஷயம், ஃபினான்ஷியலாகவே மேபி ஷூட் போனேன் அப்படின்னா, என்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும். என் ஃபேமிலிக்கு தேவையானதை என்னால் வந்து பண்ண முடியும். ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கலையா அப்படின்னு கேட்டால், அவர் சம்பாதிக்கிறாரு. அதை தாண்டி எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு 4 நாளாக தேவேஷ் பொட்டிக்கில் எந்த சாரீஸுமே வந்து போடவே இல்லை, ஆர்டர் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். காலையில் அவர் எனக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி. நேற்று தான் வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் கேட்ட மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்போவுமே உட்காந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பற்றி பேசுவேன். பட் நீங்கள் வந்து டெய்லி விலாக் வந்து போட சொன்னதுனால நான் காலையில் தான் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். தங்கம் எனக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து பெருசாக இருக்குது, எனக்கு குட்டி ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிச்சனில் பூஜை ரூம்லலாம் வந்து வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சின்ன ஸ்டாண்டு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு குளிக்க தான் போயிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியில் வந்து பார்க்குறேன், என்கிட்ட இதை கொடுத்தாரு. நிஜமாவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அதில் வந்து எனக்காக இது வாங்கி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அதை தாண்டி காலையில் பசங்களையுமே ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருந்தார். காலைல என்னை எழுப்பும் போதே, தங்கம் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்டா, நீ எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி ஆஃபீஸுமே அவர் வந்து போகல. எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தான் போகல. அதே மாதிரி நான் அன்றைக்கி ஷூட்டிங் போகிறேன்றதுனால என்னை கொண்டு போயிட்டு விடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அவர் லீவ் வந்து போட்டிருந்தாரு. எனக்கு
ஆ என்ன சொல்றது? இருக்கிற எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே என் லைஃப்ல எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான் கண்டிப்பா சொல்லுவேன். எல்லா சிச்சுவேஷன்லயுமே. அவரு நெனச்சா ஆஃபீஸ் கெளம்பி போயிருக்கலாம். வெளியில சாப்ட்டுருக்கலாம். "நீ எந்திரிச்சு சமைச்சுக்கோன்னு" என்ன வேணாலும் சொல்லிட்டு கெளம்பி போயிருக்கலாம். இல்ல "உனக்கு உடம்பு முடியலையா? பரவால்ல. மாத்திரை போட்டு எந்திரிச்சு வேல பாருன்னு" சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன காலையில 9 மணிக்கு தான் எழுப்புனாரு. நான் காலைல 4:30 மணிக்கு தான் தூங்க போனேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். "நீ நல்லா தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு தைலம் தேய்ச்சு விட்டுட்டு தான் அவருமே போய் படுக்க போனாரு. காலையில எப்ப ஸ்கூலுக்கு போனாங்கன்றதே எனக்கு தெரியாது. எந்த சத்தமும் கேட்காம, என்னை எவ்வளோ பொறுமையா அ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்க வைக்க முடியுமோ, அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துருந்தாரு. அது கூடவே சேர்த்து எனக்கு இந்த குட்டி வீடியோ எடுக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வாங்கி குடுத்தது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. காலையில நெறைய தடவ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். காலையில அவர் என் கூட இல்ல. விட்டுட்டு கொஞ்சம் வெளியில ஆதார் கார்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக வந்து வெளில கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ரெகுலரா கேட்குறது, "அக்கா நீங்க என்ன க்ரீம் வந்து யூஸ் பண்றீங்க? என்ன மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றீங்க? அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க." அப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க. இப்ப நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் நார்மலா யூஸ் பண்றது பவுடர் மட்டும் தான். குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பவுடர் மட்டும் தான் வந்து போடுவேன். ஐப்ரோ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சி இப்ப என்னோட பர்த்டேக்காக இந்த பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ பவுடர் மாரி இருக்கும் இது ஆக்சுவலா. இதுதான் எனக்காக வாங்கி குடுத்துருந்தா. இப்ப கொஞ்ச நாளா இத தான் யூஸ் பண்றேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. மத்தபடி வீட்ல இருக்கும்போது பெருசா வந்து வேற எந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்றதில்ல. இதுவுமே வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐப்ரோலாம் வந்து போடுவேன். இல்ல அப்படின்னா நார்மலா ஈவினிங் டைம்லலாம் வீட்ல இருக்கேன் அப்படின்னா, ஒரு பவுடர் மட்டும் அடிச்சு, ஒரு பொட்டு மட்டும் வச்சு குங்குமம் வச்சுப்பேன். அவ்வளோதான். மத்தபடி பெருசா வேற எதுவுமே வந்து இருக்காது. ஆனா நெறைய பேர் நான் வேற ஏதோ போடுறேன்னு நெனச்சுட்டு என்கிட்ட அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்பவுமே இத மாரி தான் வந்து ரெடி ஆவேன். அதே மாதிரி இப்ப ஷூட்டிங்லாம் வேற போறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஷூட்டிங் போய். அதனால என்கிட்ட பெருசா மேக்கப் ப்ராடக்ட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. என் தங்கச்சி என்னோட பர்த்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி குடுத்துருந்தா. அத மேட்ச் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஷூட்டிங்க்கு வந்து எடுத்துட்டே போக போறேன். ஆ இந்த வீடியோ ஆக்சுவலா நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது மணி 2:30. 3 மணி ஆகப்போது. நான் 3:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பணும். அதுக்குள்ள வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு, ஷெட்யூல் போட்டு தான் வந்து கிளம்ப போறேன். முன்னாடியே சொன்ன மாரி அவரு தான் என்ன வந்து கூட்டிட்டு போக போறாரு. அதனால முன்னாடியே சொல்லிட்டாரு. "தங்கம் நைட் இப்போ நான் இன்னைக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் எனக்கு ஷூட்டே வந்து முடியும். அதனால வர்றதுக்கு நைட்டு ஃபுல்லா நான் வரமாட்டேன். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவால்ல. எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணு. நான் வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மட்டும் இல்ல. எந்த ஷூட் நடந்தாலுமே நான் ஒரு ஆட்டோவோ, இல்ல ஒரு ரேபிட்டோவோ, இல்ல பைக்கோ புடிச்சு கூட நான் வந்துருவேன். ஆனா, அவருக்கு என்னன்னா, நான் வந்து கூட்டிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரமா இருந்தாலும் அவர் வந்து வருவாரு. அது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் ப்ராடக்ட்ல இந்த கண்ணுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? அப்படின்னு கேட்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்து இது மட்டும் தான் யூஸ் பண்றேன். டாஸ்லர்ன்னு ஒரு பிராண்ட் இது. இது ஆக்சுவலா ஐலைனர் யூஸ் பண்றது. அதுதான் நான் கண்ணுக்கு கீழயுமே வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு இத தாண்டி வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் வந்து ஆகாது. வேற எது போட்டாலும் ஸ்மெட்ஜ் ஆயிடும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு மாதிரி வந்து அது நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. பட் இது வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதோட விலையுமே ரொம்ப கம்மி தான். இது பெரிய பிராண்டாலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இது ₹55 ₹45 நான் 25, ₹30 இருக்கும்போதுலேருந்து வாங்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். இது மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அதனால தான் இந்த வீடியோல இத பர்ட்டிகுலரா ஷேர் பண்ணணும். ஏன்னா, நீங்க என்ன காஜல் யூஸ் பண்றீங்க? அப்படியே இருக்கு உங்களோடது. நீங்க ரொம்ப நல்லா காஜல் போடுறீங்க. இந்த மாரிலாம் கேட்பீங்க. இப்படி தான் நான் நார்மலாவே வந்து யூஸ் பண்ணுவேன். வீட்ல இருக்கும்போது நான் இத மாரி வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாரி வந்து ரெடி ஆயிப்பேன். இல்ல அப்படின்னா ரொம்ப நார்மலா வெறும் ஒரு பவுடர் மட்டும் அடிச்சு பொட்டு வச்சு அப்படிதான் வந்து ரெடி ஆயிப்பேன். காலையில ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. டெய்லி காலைல பிரம்ம முகூர்த்த பூஜையோட தான் என்னோட டேவ ஸ்டார்ட் பண்ணுவேன். நேத்தோட 16வது நாள் நல்லபடியா வந்து முடிச்சுட்டேன். இருந்தாலும் காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டேன். தூங்கவே இல்ல. அப்புறம் எங்க எந்திரிக்கிறது? இருந்தாலுமே காலையில ஒரு விளக்கேத்திட்டு போய் படுத்துருக்கலாம். பட் 2 நாளா அந்த மாரியே பண்ணிட்டுருக்கேனா, எனக்கு அதில பெருசா ஒரு உடன்பாடே வந்து இல்ல. ஏன் அப்டின்னா, காலைல விளக்கேத்திட்டு போய் மறுபடியும் நம்ம படுத்துட்டோம் அப்டின்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே சோம்பேறித்தனமா தானே இருக்கு. அதுக்கு எதுக்கு நம்ம வீட்ல விளக்கேத்தணும் அப்டின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஏத்தல. ஒரு சிஸ்டர் நேத்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. "ஆடி வெள்ளிலருந்து நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். அப்போ வந்து நாங்களும் ஸ்டார்ட் பண்றோம்." அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது என் மண்டைக்குள்ள இருந்துச்சு. ஒரு வேள அதனால தான் நான் ஏத்தலையா இல்லையான்றதெல்லாம் எனக்கு நிஜமாவே வந்து தெரியல. காலையில அமைதியா வந்து படுத்துட்டேன். மறுபடியும் ஆடி 1லருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். பட் கரெக்ட்டா தெரியல. 1ஆம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கும் அங்க ஷூட்டிங்ல தான் இருப்பேன். அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து என்னால பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி இன்னைக்கு விளக்கு வந்து ஏத்தவே இல்ல. காலையில நான் ரெடி ஆயிட்டு, அதுக்கப்புறமா விளக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி தான் நான் ரொம்ப சிம்பிளாக என்னை வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். மற்றபடி எந்த க்ரீமோ எதுவுமே போடுறதில்ல. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நார்மல் பவுடரு, அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து போடுவேன். கீழே வந்து அதையே வந்து காஜலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஐப்ரோ பென்சில் பொட்டு இப்படி தான் நான் வந்து ரெடி ஆவேன். ஹேர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காலையில் அடிக்கிற வெயிலில் கொஞ்ச நேரம் அந்த வெயிலில் இருந்தது அவ்வளோ இதமாக வந்து இருந்துச்சு. செடியில் ஏதாவது பூ வச்சுருக்கான்னு போய் பார்த்தேன். ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும்தானே இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வந்து வச்சாச்சு. காலையில் விளக்கு ஏற்றிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஏற்றிருந்தேன். சாமி ரூமில் இருந்த பழைய பூ எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கே வந்து ஏற்றிருந்தேன். எப்போவுமே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா குங்குமம் வச்சா தான் அது என்னமோ எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி வந்து இருக்கும். நேற்று வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அக்கா இந்த மாதிரி வீடியோஸுமே நீங்கள் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. நேற்று தானே ரெடி பண்ணதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே கலைஞ்சு எல்லாம் அங்கங்கே கிடக்கு. காலையில் வழக்கம் போல் அதை நீட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தேன். இந்த சோஃபாவில் எப்போவுமே சொல்லுவேன் எந்த பொருளையும் வைக்காதீங்க அப்படின்னு. ஆனால் எல்லா பொருளும் இந்த சோஃபாவில் தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கும். இவர்கிட்டையுமே வந்து சொல்லுவேன், அந்த துண்டை வந்து அங்கே காய போடாதீங்க. எங்கள் வீட்டில் ஈர துண்டெல்லாம் சுருட்டி யாரும் போட மாட்டாங்க. இந்த மாதிரி எது மேலேயாவது காய போட்டு போயிருப்பாங்க. பட் எனக்கு எப்போவுமே அதை வெளியில் காய வைக்கிறது தான் வந்து பிடிக்கும். வெளியில் வெயிலில் காய வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபேன் போட்டு காய வைப்பார். அது ஆக்சுவலாக காஞ்சிரும். காலையில் அவருமே நிறைய வேலை செஞ்சுருக்காரு. சரி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவர் எதுவும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி அண்ணா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறாரு. அண்ணாவை நீங்கள் ஏதாவது திட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவரை பெருசாக திட்ட மாட்டேன். ஏன்னா அவர் திட்டுற மாதிரி எதுவும் நடந்துக்கவும் மாட்டார். ஏதாவது கோவம் வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து அவரே வந்து ஆப்வியஸாக வந்து பேசிடுவார். அதனால் பெரிய சண்டைலாம் அந்த மாதிரி எதுவும் வந்து வராது. இன்றைக்கி லைவுமே வந்து போடலை நான். நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஷூட்டிங் போகிறேன் அப்படின்றதுனால லைவ் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே இன்றைக்கி லைவ் ஆக்சுவலாக போட முடியல. காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு இட்லி. அதை தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு கோதுமை தோசை ஏதோ ஊற்றி கொடுத்துருப்பாரு போல். சரி அதை ஊற்றி வச்சா உனக்கு சாப்பிட பிடிக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டு வந்திருந்த ஸ்டாண்டை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு எப்படியும் 1 வீக்காவது கண்டிப்பாக ஆகிடும். அதனால தான் இன்றைக்கி காலையில் சும்மா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஆனால் அது இப்படி 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்காக உட்காந்து ஏதோ ஆப் டவுன்லோட் பண்ணி உடனே எனக்காக வாங்கி கொடுத்துட்டாரு. அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு ஒரு 3 ஸ்டாண்டு கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் 1 மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அது வந்து நான் கை தவறி கீழே வந்து போட்டு உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் 2மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. என்னால் அதில் வீடியோஸே ஷூட் பண்ணவே முடியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக சைடில் ஸ்க்ரூ இருக்க மாதிரியெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக வாங்கி கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அது எப்படி இருக்குது அப்படி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் 499. பட் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 249 நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து வாங்கியிருந்தாரு. இது நம்ம ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துலலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம்லாம் எங்களோடது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பெரிய ஸ்டாண்டெல்லாம் உள்ளே போகாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட உட்காந்தாச்சு. காலையில் சாப்பிடும்போது பசங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. 2 நாள் ஆச்சு பசங்களுக்கு சரியாக நான் வீட்டில் சமைச்சு கொடுத்து. இவருக்குமே சரியாக சமைச்சு கொடுத்து 2 நாள் கிட்ட ஆகுது. ஏன் இப்படி திடீர்னு ஆச்சுன்றது எனக்கு நிஜமாவே தெரியல. இன்னுமுமே காய்ச்சலை தாண்டி பாடி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடம்பு எல்லாமே சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வலி. நிறைய பேர் சொல்கிறது அக்கா திருஷ்டி தான்க்கா வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாக குளிக்கும்போது கல்லுப்பு போட்டு குளிங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்குறப்போ. அக்கா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம். நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் கொஞ்சமாக இப்போ இன்றைக்கி கூட காலையில் அவருமே இல்லை. அதனால் வீடியோஸ் போடாமல் விட்டுடலாமா அப்படி தான் யோசித்தேன். பட் என்னென்னா நமக்கு முடியல அப்படின்றதுக்காக நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு பழகிடும். ஓகே இன்றைக்கி உடம்பு முடியல, இன்றைக்கி வீடியோஸ் போட வேண்டாம், அப்போ நாளைக்கும் போட வேண்டாம் அப்படின்னு அது அப்படியே ரொட்டீனாக வந்து ஆகிடும். என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளோட யூடியூப் சேனலில் 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். அதுக்காக தான் டெய்லி எவ்வளோ முடியலனாலும் டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுங்க. அது நிஜமாகவே எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நேற்றே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். நைட்டெல்லாம் படுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. சரி காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சுண்டல் குழம்பு வைக்கலான்னு.
பட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கவே முடியலையா, அதனால் சுண்டல் இருந்துச்சு. சரி சாயங்காலம் தேவேஷ் வந்தால் சாப்பிடுவான் அப்படின்றதுக்காக சுண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு குக்கரில் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். பெட்ரூம்லாம் காலைல எந்திரிச்சு வரும்போதே ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். அதனால் பெட்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக தான் வந்து இருந்துச்சு. நேராக பூஜை ரூமுக்கு வந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே விளக்கேற்றணும்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி 10:30 மணிக்கு மேலே தான் வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. பழைய பூ எல்லாத்தையும் மாற்றி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா புது பூ வைக்க கூட எனக்கு டைம் இல்லை. விளக்கேற்றினா போதும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டேன். பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும். எனக்கு என்னென்னா ஆடி மாதம் வரப்போகுது. சரி முன்னாடி நாள் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட பூஜை ரூம் வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். பெருசாக குப்பை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால எதுவும் பெருசாக இருக்காது. இருந்தாலுமே ஒரு தடவை ஃபுல்லாக நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதையுமே வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வீடியோஸ் எடுக்க முடியாது. நாளைக்கு நாளை மறுநாள் வேணும்னா அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண வீடியோஸு. காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலையே பார்க்குறதுக்கு வந்து ஆரம்பித்தேன். எனக்கு உடம்பு மறுபடியும் நார்மலாக ஆச்சுன்னா போதும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய பெரிய வேண்டுதலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வேலை பார்க்குறத தாண்டி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது வீட்டில் அவராக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா நான் எப்போவுமே அப்படி படுக்கலாம் வந்து மாட்டேன். பட் எப்போவுமே இப்போல்லாம் படுத்துட்டு இருக்கிறதுனால ஐயோ அம்மாவுக்கு ஏதோ ரொம்ப முடியலையோன்னு என் பசங்களும் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விளக்கேற்றி முடித்த கையோடு அப்படியே வந்து ஷூட்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஷூட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் வந்து அவங்க சொல்லலை. அவங்களே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் காஸ்ட்யூமு. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்காக 2 சாரீ மட்டும் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. பட் அதை யூஸ் பண்ணுவேனா இல்லையான்றது தெரியல. மிரர்லாம் எடுத்து வச்சேன். காம்பேக்ட் பவுடர் எங்கே போச்சுன்னே தெரியல. சரி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே ஷூட்டிங் எல்லாம் போகிறேன் அப்படின்னா ஒரு பெரிய ட்ராலி பேக் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். பட் இதில் அவங்க பெருசாக காஸ்ட்யூம் எதுவும் சொல்லலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக 2 இயரிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஷூட்டிங்க்கு. ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி ஷூட்டிங் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது. புது டீமு. அங்கே அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கும், நான் அங்கே போய் எப்படி உட்கார போகிறேன், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பவே நிஜமாவே ரொம்ப மனசுக்கு கவலையாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது. எல்லா ஷூட்டிங்க்கும் போகும்போது புதுசாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நானுமே வந்து கிளம்புறேன். எல்லா திங்ஸும் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சாச்சு. சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சாரீ நான் அவங்களுக்கு ஃபோட்டோஸாக வந்து அனுப்பியிருந்தேன். அதுலேருந்து 2 சாரீ மட்டும் எனக்கு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெட்ஃபோன் மட்டும் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருந்தேன். சாரீ வந்து சார்ஜர் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ப்ளூடூத் வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்போ ஷாட் எடுப்பாங்கன்னு தெரியாது. கூட வந்து யாராவது கம்பெனிக்கு ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. ஷூட்டிங் போனால் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதே மாதிரி தேவேஷ் புட்டிக்கு சாரீஸ் வந்து வீடியோஸ் போடவே இல்லை. காலையில் இந்த பீகாக் சாரீ தான் வந்து போட்டிருந்தேன். சாரீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அந்த சாரீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு மொத்தம் 4 சாரீ ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. அதில் 2 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 2 சாரியை மட்டும் எடுத்து பேக்கில் வந்து வச்சாச்சு. ஷூட்டிங்க்கு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். பட் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பயமாக தான் எனக்கு வந்து இருக்குது. ஷூட்டிங் எப்படி போச்சு அப்படின்றத முடிஞ்சதுன்னா நாளைக்கு லாங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பட் படத்தோட பேர் கூட எனக்கு என்னென்னு ஞாபகம் வந்து இல்லை. நான் கேட்டிருந்தேன். பட் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பேர் சொல்லியிருந்தாங்க. டேட்டெல்லாம் அனுப்பும்போதே அனுப்பியிருந்தாங்க. பட் ஹீரோ யார், ஹீரோயின் யார் எதுவுமே நான் கேட்கல. அன்றைக்கி போனால் தான் எனக்குமே வந்து தெரியும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி வீட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீடெல்லாம் பெருக்கி வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். 1 மணிக்கு தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு அவருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து அமாவாசைன்றதுனால படைச்சிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் வந்து ஷூட்டிங் கிளம்ப போகிறேன். தேவேஷ் வேறு வருவான். பசங்களை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறப்பவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது. போய் தான் ஆகணும். அதனால் நான் நல்லபடியாக ஷூட்டிங் போயிட்டு வரேன். காலையிலையுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, அக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஷெட்யூல் போட்டுட்டு தான் வந்து கிளம்புவேன். அதனால் 5 மணிக்கு கண்டிப்பாக ஷார்ப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்துடும். வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க.
அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்குமே இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.